கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தேர்ந்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சாக் ஒரு தனிமையான ஆள். அவன் நகர வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது அவனை எதிர்க்கின்ற இரைச்சலை உணர்ந்தான். ஆனால் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அலெக்சாந்திரியாவில் உள்ள கிளமெண்ட் என்ற திருசபை தலைவர், சாக் ஒரு முக்கியமான கிறிஸ்தவ தலைவரும் சிசரியாவில் ஒரு சபையின் போதகருமானார் என்று கூறினார். ஆம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காட்டத்தி மரத்தில் ஏறின வரி வசூலிக்கும் சகேவை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மரத்தில் ஏறுவதற்கு எது அவரை தூண்டியது? வரி வசூலிப்பவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டனர். ஏனென்றால் ரோம அரசாங்கத்திற்கு சேவை செய்ய தங்கள் சொந்த மக்களிடமே மிக அதிகமாக இவர்கள் வரி வசூலித்தனர். அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நற்பண்பு இயேசுவிடம் இருந்தது. தன்னையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று சகேயு ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியவில்லை. ஒருவேளை இயேசுவை பார்க்க அவன் காட்டத்தி மரத்தில் ஏறியிருக்கலாம். இயேசுவும் சகேயுவை தேடிக்கொண்டிருந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இப்படி தள்ளப்பட்ட ஒருவரின் வீட்டிற்கு விருந்தினராக போவது மிகவும் அவசியம் என்று இயேசு எண்ணினார். கற்பனை செய்து பாருங்கள், உலகத்தின் இரட்சகர் இயேசு சமுதாயத்தில் தள்ளப்பட்டவருடன் நேரம் செலவிட விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய இருதயம், உறவுகள் அல்லது வாழ்க்கை சீர்பட வேண்டுமோ, சகேயுவை போல நமக்கும் நம்பிக்கை உண்டு. நாம் அவரிடத்தில் திரும்பும்போது இயேசு நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். உடைந்ததையும் இழந்ததையும் அவர் திரும்ப தந்து நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உறவை மீட்டெடுக்க இயேசுவின் உதவி உங்களுக்கு தேவை? அவரால் மீட்கப்படுவது என்பதின் அர்த்தம் என்ன? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் பாவத்தினால் தொலைந்திருந்த பொழுது என்னை தேடி வந்து என்னுடைய குழப்பமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்ததற்காய் நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.